ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஸ்ப்ரே டு ப்ரொடெக்ட் அவர் டிராயிங் தமிழ். ஸோ நம்ம நிறைய பேர் கஷ்டப்பட்டு ட்ராப் பண்ணுற டிராயிங்ஸை நமக்கு தெரியாமலே ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது என்ன மாதிரிலாம் நிறைய பேர் ஸ்பாயில் பண்ணுறாங்கன்றத பார்த்தீங்கன்னா, சில பேர் டிராயிங்ஸை ஃபுல்லாக லைன் பை லைனாக மேலே மேலே அடுக்கி வச்சு அது ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு ரோல் பண்ணி வச்சிருவீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் எப்பயாவது நீங்கள் அந்த டிராயிங்ஸை எடுத்து பார்க்கும்போது அந்த டிராயிங்ல நீங்க கொடுத்த அந்த கிராஃபைட் ஷேடிங்ஸ் பிளெண்டிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மேல மேல பேப்பர் வச்சு நீங்க ரோல் பண்ணதுனால ஸ்மட்ஜ் ஆகி நீங்க டிராப் பண்ணதே வொர்த் இல்லாம போயிடும். தயவு செஞ்சு அந்த மிஸ்டேக்கை பண்ணவே பண்ணாதீங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா டிராயிங்ஸை ஒரு 5 ஷீட்ஸ் ஆஃப் டிராயிங்ஸ் அப்படியே மேல மேல வச்சு ஒரு புக்ல வச்சு அது கீழே இன்னும் நிறைய வெயிட் வச்சு வச்சிருவாங்க. அப்ப நீங்க அந்த வெயிட்ல இருந்து நீங்க எடுக்கும்போது சப்போஸ் கை மிஸ் ஆகி நீங்க ஷீட்ஸ் அப்படியே ஒரு ஷீட்டை நீங்க அதுல இருந்து எடுத்துட்டீங்கன்னா அந்த டிராயிங் எல்லாமே ஸ்மட்ஜ் ஆகிடும். அந்த கிராஃபைட் எல்லாமே ஸ்மட்ஜ் ஆகி உங்க டிராயிங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு வரைஞ்ச டிராயிங் அப்படியே ஸ்பாயில் ஆயிடும். இந்த மிஸ்டேக்கை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஸோ நீங்க இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணாம இருக்கணும்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம இந்த வீடியோல காட்டுற இந்த ஸ்ப்ரே பத்தி உங்களுக்கு ஃபுல்லா புரியும். அண்ட் தென் இந்த வீடியோ எண்ட்ல நான் 2 டிப்ஸ் நான் உங்களுக்கு நம்ம டிராயிங்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக சொல்ல போறேன். ஸோ அதுவும் என்னன்றதை ஃபுல்லா பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம வீடியோல இன்னைக்கு பார்க்க போற ஸ்ப்ரே என்னன்னு பாத்தீங்கன்னா அர்ஃபினா ஆர்டிஸ்ட் ஃபிக்ஸேட்டிவ் ஸ்ப்ரே. ஸோ இந்த டைப் ஆஃப் ஸ்ப்ரே பாத்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ்லயும் நிறைய டைப்ஸ்லயுமே கிடைக்குது. ஸோ நான் இங்க உங்களுக்கு காட்டுறது என்னன்னு பாத்தீங்கன்னா அர்ஃபினா பிராண்ட். ஸோ இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ நீங்க அங்க போய் வேணும்னா அங்க வாங்கிக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் கோட்டிங் இருக்கிற ஒரு ஸ்ப்ரே. ஸோ இது ஒரு கலர் டைப்பும் கிடையாது, எந்த ஒரு டாக்ஸிக்கும் கிடையாது. இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் லிக்விட் தான் இது. ஸோ இது தாராளமா நம்ம டிராயிங்ஸ்க்கு மேல ஒரு கோட்டிங்கா யூஸ் பண்ணலாம். இது நிறைய பிராண்ட்ஸ்ல இருக்கு. அதோட லிங்க்ஸ் எல்லாம் கிடைச்சதுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போறேன். ஸோ நீங்க அங்க பாத்துக்கோங்க. இந்த டைப் ஆஃப் ஸ்ப்ரே எந்தெந்த டைப்ஸ் ஆஃப் டிராயிங்ஸ்ல யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஆயில் பேஸ்டல்ஸ், சார்கோல் டிராயிங் அண்ட் கிராஃபைட் டிராயிங்ஸ் அண்ட் கிரையான்ஸ் இந்த மாதிரி டிராப் பண்ற டிராயிங்ஸ் மேல எல்லாமே இது ஒரு ப்ரொடெக்டிவ் லேயரா நம்மளால யூஸ் பண்ண முடியும். இது பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்ப்ரே இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா கிளாசி லுக், இன்னொன்னு பாத்தீங்கன்னா மேட் ஃபினிஷ். ஸோ நீங்க கிளாசி லுக் சூஸ் பண்ணீங்கன்னா நீங்க டிராயிங் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்ப்ரே கிளாசி ஸ்ப்ரேவை நீங்க அடிச்சீங்கன்னா ஸோ உங்க டிராயிங் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு கிளாசி லுக்கா இருக்கும். அதுவே எனக்கு கிளாசி லுக் வேண்டாம், எனக்கு ஒரு மேட் ஃபினிஷ் லுக் வேணும்னா நீங்க அந்த மாதிரி ஸ்ப்ரேவை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா உங்க டிராயிங் பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்த மாதிரி இருக்கும் ஃபைனல் அவுட்புட். ஸோ உங்களுக்கு எது வேணும்ன்றதை நீங்க சூஸ் பண்ணி நீங்க வாங்கிக்கோங்க. இந்த ஃபிக்ஸேட்டிவ் ஸ்ப்ரே கண்டிப்பா ஒரு ஆர்டிஸ்ட் கிட்டயுமே இருக்கணும். அப்பதான் அவங்க கஷ்டப்பட்டு டிராப் பண்ற டிராயிங்ஸ் எல்லாமே சேஃப் அண்ட் ப்ரொடெக்டிவா வச்சுக்கிறதுக்கு இந்த ஸ்ப்ரே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஃபிக்ஸேட்டிவ் ஸ்ப்ரே எப்படி யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வென்டிலேட்டட் ஏரியால தான் நீங்க இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணணும். அதாவது பால்கனி இந்த மாதிரி ஏரியாஸ்ல நீங்க இந்த ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணுங்க. உங்க டிராயிங்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க டிராயிங்ஸ்க்கு மேல இந்த கோட்டிங் எப்படி அடிக்கணும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த ஸ்ப்ரே க்ளோஸரா எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஸ்ப்ரே பண்ணாதீங்க. அப்படி நீங்க க்ளோஸரா நீங்க இந்த ஸ்ப்ரேவை ஸ்ப்ரே பண்ணீங்க உங்க டிராயிங்ஸ் மேலனா சப்போஸ் இப்போ நம்ம டிராயிங்ல இப்போ ஏதாச்சும் ஒரு ஆயில் நம்ம பட்டுடுச்சுன்னா அந்த ஏரியா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஸ்ப்ரேவை நீங்க கிட்ட எடுத்துட்டு போய் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கு பதிலா நீங்க உங்க ஸ்ப்ரே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு அடிச்சீங்கன்னா அந்த கோட்டிங் பாத்தீங்கன்னா லைட்டா உங்களோட டிராயிங்ஸ் மேல விழும். ஸோ அப்படி விழுந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 to 10 minutes உங்க டிராயிங் அப்படியே விட்டுருங்க. அந்த கோட்டிங் நல்லா ட்ரை ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க 2வது லேயர் ஆஃப் கோட்டிங் வேணும் அப்படின்னா நீங்க 2வது லேயர் ஆஃப் கோட்டிங் அடிச்சுக்கலாம். ஸோ அப்படி அடிக்கும்போது உங்க டிராயிங் பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரொடெக்டிவா அண்ட் சேஃபா இருக்கும். அந்த கிளீனா இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஸ்ப்ரே. நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம டிராயிங்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக 2 யூஸ்ஃபுல் டிப்ஸ் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் எந்த சைஸ் ஆஃப் ஷீட்ல டிரா பண்றன்றதை பாருங்க. சப்போஸ் நீங்க A4 சைஸ் ஆஃப் ஷீட்ல நீங்க டிரா பண்றீங்க உங்க டிராயிங் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி ஒரு ஃபைல் ஒன்று விற்கிது. ஸோ அந்த ஃபைல்ல நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஃபைல் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் ஃபைல் மாதிரி தான் இருக்கும். அந்த ஃபைல்ல பாத்தீங்கன்னா நிறைய ஷீட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பரண்ட் ஷீட்ஸ் இருக்கும். ஸோ நீங்க அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்ஸ் உள்ள நீங்க தனித்தனியா உங்க டிராயிங்ஸை போட்டு வைக்கும்போது உங்க டிராயிங்ஸ் ஸ்மட்ஜ் ஆகாது. அந்த கிராஃபிக்ஸுமே பாத்தீங்கன்னா ஸ்மட்ஜ் ஆகி உங்க டிராயிங் ஸ்பாயில் பண்ணாது. செகண்ட் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா பட்டர் ஷீட்ஸ். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பட்டர் ஷீட்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ உங்க டிராயிங் சப்போஸ் நீங்க டிராயிங் புக்ல நீங்க டிரா பண்றீங்க அப்படின்னா அப்பயுமே நீங்க இந்த பட்டர் ஷீட்ஸை யூஸ் பண்ணி அந்த டிராயிங்க்கு ஏத்த மாதிரி நீங்க கட் பண்ணி அந்த பட்டர் ஷீட்ஸ் அந்த டிராயிங் மேல வைக்கும்போது உங்க டிராயிங் கண்டிப்பா ஸ்மட்ஜ் ஆகாது அண்ட் தென் ஸ்பாயில் ஆகாது. ஸோ இந்த 2 டிப்பையுமே யூஸ் பண்ணி பாருங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் வந்து இந்த வீடியோ இன்னும் நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், அண்ட் தென் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் நான் பேசணுன்றதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. கண்டிப்பாக நான் அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்காக ஃபியூச்சரில் மேக் பண்ணி போடுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. லவ் யூ ஆல்.